இப்போ விருச்சிகம் ராசி அப்படின்னு சொல்லும்போது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி. ஸோ இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு விஷயம், மறைஞ்சது வெளிச்சம். உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து சுவாமி தரிசனம் பண்ணுங்க, கோவில் சுற்றிட்டு வாங்க. ஸோ அந்த மாதிரி மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம். காலி பண்ணிடலாமா, இடத்த காலி பண்ணிடலாமா, நமக்கு வருமானமே இல்லையே, அடுத்து நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் வரும். ஏன்னு கேட்டால் இந்த விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம். இப்போ 8ல் இருக்கக்கூடிய குரு 9ல் வரும்போது தான் உங்களுக்கு வீட்டில் நீங்கள் பேசுகிறீங்க, சின்ன சின்ன சண்டைகள் வருது, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் நீங்கள் வெளியில் பேசும்போது, ஒரு வேலை இடத்துல பேசும்போது, ஒரு வெளியில் பேசும்போது கவனத்தோட கான்சென்ட்ரேட்டோட பேசுங்க. என்ன பேசுகிறோம், என்ன சொல்கிறோம், யாருக்கு என்ன வாக்குறுதி கொடுக்குறோம், என்ன செய்கிறோங்கிறதுல கொஞ்சம் கவனம். உடல்நிலை அதிகமான பாதிப்பு எனக்கு இருக்குது, எனக்கு உடல்நிலை பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னால் மருத்துவ செலவுகள் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், வாஸ்து நிபுணர், ரொம்ப அழகா ஜாதகம் பார்த்து உங்களுடைய பலாபலன்களை சொல்லக்கூடிய நம்மளுடைய ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்களை தான் இன்னைக்கு சந்திக்க போறோம். திரை வருடத்திற்கான அழகான அந்த தமிழ் புத்தாண்டு எப்படி ஒவ்வொரு ராசிக்கும் பிறக்கக்கூடியது, உங்களுடைய சாதகம் என்ன, பாதகம் என்ன, எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும், எந்தெந்த ராசிக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள் பரிகாரத்தோட சொல்றதுக்காக நமக்காக காத்துட்டு இருக்காங்க. ஐயாவை சந்திச்சிடலாம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. ரொம்ப சிறப்பு. நம்மளுடைய ஆன்மீக பரிகார சேனல்ல முதல் முறையா நீங்க பதிவுகள் கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய நிறைய பதிவுகளை பார்த்திருக்கேன். ரொம்ப அழகா நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்லுவீங்க. எந்த ராசி எப்படி இருக்கணும், அவங்க என்ன பரிகாரம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும், எந்த ஆலயத்துக்கு போகணும் அப்படின்ற வரைக்கும் ரொம்ப அழகா சொல்லுவீங்க. சோ நம்ம சேனல்ல உங்களை முதல் முறையா வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது விருச்சிக ராசி. ரொம்ப அழகா 4 மாதங்களா நீங்க பிரித்து அந்த 12 மாதங்களுக்குரிய பலாபலன்களை சொல்றீங்க. விருச்சிகத்துக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பாமா. இப்ப விருச்சிகம் ராசி அப்படின்னு சொல்லும்போது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி. ஸோ இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு விஷயம், மறைஞ்சது வெளிச்சத்துக்கு வரும். மறைஞ்சது வெளிச்சத்துக்கு வரும். உண்மையான முகங்கள் தெரியும் உனக்கு. என்னது உண்மையான முகங்கள் தெரியும், அவ்வளவுதான். அந்த ஒரு விஷயத்துல எல்லாம் இன்டென்ஸ் இயர் அப்படின்னு சொல்லலாம். கண்ட்ரோல் இல்லைன்னு டேமேஜ். 5ல் சனி அபவாதம் என்பார்கள். விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். 5ல் சனி. 5ல் சனி இருந்தால் அபவாதம் என்பார்கள். அபவாதம்னா தேவையில்லாத கெட்ட பேரு. நீ ஏன் வாயை கொடுத்து மாட்டிக்கிறது, நீ சும்மா இருந்தாலுமே உனக்கு சில பிரச்சனைகள் தேடி வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. நீ விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு நீ ஈச் அண்ட் எவ்ரி மினிட், எல்லா நிமிஷமும் நீ கவனமா இல்லைன்னா சனி பகவான் டபுள் காட்டு போட்டு உன் பக்கத்துல தான் படுத்திருப்பார். போட்டு பக்கத்துல தான் படுத்துட்டு இருப்பாரு. என்ன பண்ற ஏது பண்றன்னு உனக்கு அவரோட பார்வை உன் மேலதான் இருக்கும். நீ கவனமா இருக்கணும். ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு 5ல் சனி அபவாதம். அதாவது ரொம்ப க்ளோஸ்டா சனி பகவான் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்னு. அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வேலையில பாத்தீங்கன்னா சடன் அப் டவுன்ஸ் வரும் வேலையில. ரெண்டாவது பணம் லாஸ் பிளஸ் அன்எக்ஸ்பெக்டட் செலவு ரெண்டுமே உண்டு. ரெண்டாவது ரிலேஷன்ஷிப் பாத்தீங்க அப்படின்னா சில சீக்ரெட்ஸ், சில விஷயங்கள்லாம் வெளியில வரும். உனக்கு தெரியாத சில விஷயங்கள்லாம் நீ தெரிஞ்சுப்போ, இதெல்லாம் இருக்கா, ஸோ இப்படி எல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கோபம் அதிகமாக வரும். ரொம்ப கோபம். விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு வார்த்தையால் கொள்ளுவார்கள். கோபம் அதிகமாக வரும். என்னடா இது இப்படி கோபம் வருது அப்படின்னு. நீங்கள் நம்புறவங்க தான் உங்களோட பிக்கஸ்ட் ஷாக் கொடுக்குறவங்களா இருக்கும். நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்க தான் தே வில் கிவ் அ பிக்கஸ்ட் ஷாக் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ நீங்கள் யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், உங்கள் வேலையில் நீங்கள் கரெக்டாக இருங்க. உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருங்க. ஆலயம் தொழுவது சாலவும் நின்று. நேரம் சரி, உங்களுக்கு நேரம் சரியாக கொஞ்சம் ஒரு இதாக இருக்கா, நேராக கோவிலுக்கு போங்க, சுவாமி கும்பிடுங்க, சுவாமி தரிசனம் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து சுவாமி தரிசனம் பண்ணுங்க, கோவில் சுற்றிட்டு வாங்க. ஸோ அந்த மாதிரி மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி. ஸோ இப்போ இந்த 4 மாசமா வரும்போது சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, இந்த முதல் 4 மாதம் உடம்பு சைலண்டா வார்னிங் கொடுக்கும். என்ன பண்ணும் ஏது பண்ணும் தெரியாது, சைலண்டா வார்னிங் கொடுக்கறது. ஸோ கவனமா இருக்கும். பிளட் ப்ரெஷர் இஷ்யூ அதிகமாக இருக்கும். திடீர்னு நைட்டில்
ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், திடீர்னு ஹாஸ்பிட்டல் தூக்கின்னு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஸோ உடல் நிலையத்தில் கவனமாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இது உனக்கு கொஞ்சம் குறையணும்னு உன்னுடைய ஹெல்த் கான்ஷியஸ்ன்னு சொல்கிறாங்களே, நீ சாப்பிட்றது, உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாத்துலேயும் நீ கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். அதே போல் அடுத்த 4 மாதங்கள் ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை அப்படின்னு வரும்போது மணி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்டேபிளாக இருக்கும், லோன் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, பிஸ்னஸில் உனக்கு ஒரு வெறுப்பு தன்மை வந்துடும். என்னப்பா இது கடையை காலி பண்ணிடலாமா, இடத்த காலி பண்ணிடலாமா, நமக்கு வருமானமே இல்லையே, அடுத்து நம்ம என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் வரும். ஏன்னு கேட்டால் இந்த விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், இப்போ 8ல் இருக்கக்கூடிய குரு 9ல் வரும்போது தான் உங்களுக்கு டைம் நல்லாயிருக்கும். அப்போ அந்த 9ல் வரும்போது அப்படின்னு சொன்னால் ரிஸ்க் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பெரிய லாஸ். ரிஸ்க் எடுக்காதீங்க. நான் சில விஷயத்தில் சொல்லுவேன், நீ ரிஸ்க் எடு, நீ சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படின்னு. சில இடத்துல எடுக்காதீங்க, அப்போ தான் உங்களுக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்லுவான். அதே போல் உன்னோட பிக்கெஸ்ட் உனக்கு நல்ல சான்சஸ், ஹை சான்சஸ் பீரியட் எப்படின்னா கடைசி 4 மாதம் தான், தமிழ் மாதத்தில் பிக்கெஸ்ட் சேலஞ்ச் பீரியட், ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். அப்போ இந்த குரு மாறுறது, 9ஆம் இடத்துல குரு வர்றது, வெளிநாடு போவேன், நிறைய ஒரு வேலையில் ஒரு சில விஷயங்கள் நடக்கும், நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான சந்தோஷமான சில செய்திகள் வரும், மன நிறைவான சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாமே உனக்கு நிறையா இருக்கும். ஸோ உனக்கு எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். ஆனால் நான் வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன், யாரையும் பிளைண்டாக நம்பாதீங்க. ஓகே, யாரையாவது நம்பினீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம். யாரையும் நம்பாதீங்க. எந்த அளவுக்கு யாரை எப்படி நம்பணும், எப்படி என்ன செய்யணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கணும். உனக்கு வந்து கஷ்டம் கற்றுக் கொடுக்கும், உனக்கு நிறைய உனக்கு என்னங்கிறது உனக்கு கற்றுக் கொடுக்கும். ஆனால் அதை நீ வந்து கரெக்டாக உங்களை சோதிக்கும். ஆனால் அது உண்மையை காட்டும், உனக்கு உன்னுடைய நல்லது என்ன கெட்டது என்ன அப்படிங்கிறது உனக்கு காட்டும். ஸோ அது கரெக்டாக நீ கொண்டு போனேன்னா உன்னோட லைஃப் விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு சரியாக இருக்கும். இன்னொன்று, விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு வெளியில் வீட்டில் நீங்கள் பேசுகிறீங்க, சின்ன சின்ன சண்டைகள் வருது, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் நீங்கள் வெளியில் பேசும்போது, ஒரு வேலை இடத்துல பேசும்போது, ஒரு வெளியில் பேசும்போது கவனத்தோட, கான்சென்ட்ரேட்டோட பேசுங்க. என்ன பேசுகிறோம், என்ன சொல்கிறோம், யாருக்கு என்ன வாக்குறுதி கொடுக்குறோம், என்ன செய்கிறோங்கிறத கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லைன்னா நிதானம் இதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா, நீ தானே அன்னைக்கு சொன்ன ஒன்னால தான் இஷ்யூவே அப்படின்னு சொல்லி கடைசி உங்ககிட்ட தான் எல்லாரும் கொண்டு வருவாங்க, கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. ஸோ கவனமாக இருக்கணும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு ஊருக்கு இவங்க விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போது செங்காட்டான்குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, செங்காட்டான்குடி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு போயிட்டு வரணும். 2வது அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயார் கோவிலுக்கு போயிட்டு வரணும். பத்மா கீழ் திருப்பதி நம்ம சொல்றோம் இல்லையா, டைம் கிடைக்கும் போது நீ அந்த கோவிலுக்கு நீ போயிட்டு வந்தாலும் உனக்கு சிறப்பு. செங்காட்டான்குடிங்கிற ஊருக்கு நீங்க போயிட்டு வந்தால் உங்களுடைய ராசிக்கு ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு உடல்நிலை அதிகமான பாதிப்பு எனக்கு இருக்கு, எனக்கு உடல்நிலை பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு, என்னால் வந்து மருத்துவ செலவுகள் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறீங்களா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்கள் மனசில் உங்களுக்கு தோன்று, இந்த காணொலி பார்க்குற உங்களுக்கு தோன்றுறதுன்னு சொன்னால் மேல் மருத்துவக்குடி போயிட்டு வாங்க. மேல் மருத்துவக்குடி அந்த ஊருக்கு போனோம்னு, அது அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விருச்சிக ராசிக்கே உண்டான ஸ்தலம் கேட்டை, அதுக்கப்புறம் விசாகம், அந்த மேல் மருத்துவ குடி அப்படிங்கிற அந்த ஊரில் போய் பரிகாரம் செய்து கொண்டு வந்தால் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. கடைசி 4 மாதங்கள் வந்து விருச்சிகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. முதல்ல இருக்கக்கூடிய 8 மாதங்கள் நல்ல கவனமா தான் இருக்கணும். வார்த்தையிலையும் நிதானம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 3 ஆலயங்கள் இவங்களுக்கு வந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்புங்கய்யா. ஏன்னா இந்த பதிவை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் அந்த புரிதல் அப்படின்றது வரும். நம்ம எதுல கவனமா இருக்கணும் இந்த வருஷம், ஏன்னா வருட பலன் இது, ஒரு மாத பலன் கிடையாது, ஒரு வருடம் 12 மாதத்துக்குமான பலன். சோ 12 மாசமா அவங்க எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுப்பாங்க. அற்புதமான தகவல் கொடுத்திருக்கீங்க. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மறக்காம மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஐயாவை நீங்க நேர்ல சந்திக்கணும், ஜாதகம் ரீதியா பொருத்தம் பார்க்கணும், இல்ல உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க ஐயாவை சந்திக்கலாம். அதே மாதிரி எண் கணிதம் ரீதியான ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு உங்களுக்கு, இல்ல எண் கணிதத்துல நியூமராலஜி படி உங்களுக்கு ஏதாவது பெயர்கள் வைக்கணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா பார்க்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு. நேர்லயும் நீங்க வந்து ஜாதகம் பார்த்துக்கலாம், ஆன்லைன்லயும் பார்த்துக்கலாம். வாஸ்து, எல்லா சோழி பிரசனம், இப்படி எல்லா விதமான விஷயங்களுக்கும் ஐயாவை நீங்க சந்திக்க முடியும். வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.